பொண்ணு இருந்தோம் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணன்ற மாதிரி உலகத்துல எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தும் how did you come up with violin? It just happened by accident. I started learning when I was 6. நான் வந்து மிருதங்கம் கத்துட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் 2 மாசம். வித் கல்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வாசிக்கும் போதே I was super interested. இப்போ கோட் It was a big experience and goat நான் ரொம்ப I can't reveal too much. So அந்த பாட்டுல வந்து I played the violin portion. It's not like any other instrument. Violin கொஞ்சம் கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஈவன் சார் அவர் டென்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஜிவி சார் கிட்ட வந்து there will always be a give and take. ஹிப்ஹாப் தமிழா அவங்க வந்து it's a beautiful experience working with them. And I think Rahman sir he broke the algorithm. Apart from violin, do you do any other work? What about the financial side? What about the financial? It's always a struggle. And also parents வந்து அந்த ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். டீச்சர் இப்படி திட்டினாங்கன்னா அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றது. ராமன் நல்லவனா இல்லையான்றது மேட்டர் இல்ல. கதையில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்ன்றதும் ஃபோர்ஜரின்னு சொல்ல முடியாது. But that's a fun part. That is the fun part. உசுர நீதானே நீதானே கடலாம் கூடதானே. வெல்கம் டு கூல் ஃபயர். நான் உங்க ஹரிஜா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ வயலினிஸ்ட். ஹி ஓன்ஸ் அ பேண்ட். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்குமே இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவர் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவர் வெர்ஷன்ஸ் ஆஃப் வயலின் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ எம் ஆல்சோ அ ஃபேன் ஆஃப் ஹிம். ஐ வெல்கம் யூ வித் லவ் மனோஜ். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வணக்கம் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஃப்ரம் கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் டு பிளேயிங் வயலின் இன் மூவிஸ் அண்ட் நவ் கல்கி, அதை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் பின் அ லாங் அண்ட் வெரி எனக்கு நிறைய விஷயம் டீச் பண்ண ஒரு ஜேர்னி இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when we take up an instrument, the first thing that it teaches us is humility. ஏன்னா நம்மளுக்கு வராத ஒரு விஷயத்தை தான் நம்ம கற்றுக்குறோம். இட்ஸ் நாட் லைக் ஸ்டடியிங் ஒரு கோயிங் டு ஸ்கூல். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் when it comes to the violin, நம்மளுக்கு லேர்னிங் கர்வ் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். எடுத்த உடனே கஷ்டமாக இருக்கும், போக ஈஸியாகும். இட்ஸ் நாட் லைக் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் வை வயலின் கொஞ்சம் கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் லேர்னிங் when I was 6. ஸோ 6 வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. பிகாஸ் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐ தாட் ஐ வாஸ் லேர்னிங் த மிருதங்கம் ஃபார் சம் ரீசன். நான் வந்து வயலின் தான் கற்றுக்குறேங்கிறது எனக்கு தெரியாமல் போயிட்டு இருந்த ஒரு டைம். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் ஐ காட் த ஹேங் ஆஃப் இட். ஸோ பைக் ஓட்டுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ வண்டி ஓட்டும்போது when you feel that you're getting the hang of it, அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் கொஞ்சம் குரங்கு வேலைலாம் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ ஐ வாஸ் இன் அன் ஏஜ் வேர் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் வீட்லேயுமே வந்து வாசி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் த குட் பேக்கிங் அண்ட் started playing recordings when I was in 12th. So started earning then. So அப்போலேருந்து இந்த வீட்டில் பாக்கெட் மணி வாங்குறது வந்து கட்டாச்சு. So it gave me a sense of purpose. ஏன்னா like when you're earning and you're not dependent on anyone else. So I think that kind of boosts the confidence as well. So இன்னும் வாசிக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்தது. And obviously the attention, which I mean any artist would, we all thrive on it இல்லையா. அண்ட் ஸோ வாச நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. அண்ட் ஃபைனலி எஸ் லைக் ஐ ஸ்டார்ட் பிளேயிங் ஃபார் சாண்டி சார் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். அண்ட் இட்ஸ் மை செகண்ட் ஃபிலிம் கல்கி தட் ஐம் பிளேயிங். ஸோ ஹவு டிட் தி இண்டஸ்ட்ரி ஃபைண்ட் யூ? எப்போ கண்டுபிடிச்சாங்க மனோஜ் எப்படி வயலினிஸ்ட் இருக்கான்ப்பா? ஸோ காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்த டைம் அப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எம்என்எம் ஜெயின் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ் நான் போயிருந்தேன். அப்போது அங்கே வந்து சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருந்தது. ஸோ வேறு லைக் தனியாக நம்ம போய்ட்டு வாசிச்சுட்டு நம்ம இறங்கிடணும். அண்ட் குரூப் இன்ஸ்ட்ருமெண்டல், பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல்னு ஒன்று இருந்தது. ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் க்ரன்ச்சுனால அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாங்க. ஸோ ஐ வாஸ் தேர் சோலோ வாசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தேவர் லைக் தீஸ் பேண்ட்ஸ் கம்மிங் இன் அண்ட் கில்லிங் இட். பயங்கரமாக வாசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் லைக் சரி ஓகே டன், ஏற்கனவே கஷ்டம், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு. பட் தென் ஸோ அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் பேண்ட் ஸ்டெக்காட்டோ அப்படிங்கிற பேண்ட். ஸோ அவங்களுமே வந்திருந்தாங்க அங்கே. ஸோ ஐ பிளேட் சோலோ, தே பிளேட் குரூப். தே கேம் ஃபர்ஸ்ட், ஐ கேம் செகண்ட்.
ஸோ அப்போது when I was just getting down, அந்த பேண்டோட கீபோர்டிஸ்ட் விக்ரம் சாரதி, ஹீஸ் நோ கம்போசர் as well. ஸோ அவர் வந்துட்டு ஸோ வாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபோரே இன்டு playing public shows. Public shows rather than just playing culturals or something like that. That was my first foray. So அப்படி போயிட்டு அப்படி வாசிச்சு word of mouth got noticed, and then I also took a lot of advantage of social media. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போது வயலினிஸ்ட் நிறைய பேர் கவர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, பட் தென் ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அவே ஃப்ரம் த க்ரௌட். ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஆர்கெஸ்ட்ரல் வேர்ஷனாக ஒரு பாட்டை எப்படி we can present, நான் அப்படியே வாசிச்சு பண்ணுறது வந்து எஸ் தட்ஸ் காமன், பட் ஒரு ஆர்கெஸ்ட்ரல் வேர்ஷனாக பண்ணி அந்த பாட்டையும் கெடுக்காம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஐ கேம் அப் வித் சம்திங் கால்டு கிரிட். யா, ஸோ எல்லா இடத்துலையுமே there'll be like small பாத்திருக்கேன் உங்களோட தும்பி வா சங்கத்தில் பாடாத அந்த பாத்திருக்கேன். ஸோ தட் அப்படி பண்ணா ஸோ தட்ஸ் when I actually started getting noticed. ஸோ நான் இப்போ என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருக்குமே just put yourself out on social media. பயப்படாதீங்க, ஏன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் தப்புங்கிறது எதுவுமே கிடையாது. You can use it as a platform இல்லைங்களா? Yes, and try to step up from there. சூப்பர். எப்படி காலேஜும் ஹெல்ப் பண்ணியிருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு digital has also helped you, like It really has. amazing. So என்னன்னா உலகத்துல எவ்வளோ பொண்ணு இருந்தும் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணன்ற மாதிரி உலகத்துல எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தும் how did you come up with violin? Like violin எப்படி உங்களோட It just happened by accident. நான் வந்து வயலின் தான் கற்றுக்கணும். நான் தான் சொன்னேன், நான் வந்து மிருதங்கம் கற்றுட்டு இருக்கேன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறமா வெளில யாரோ குடும்பத்தில் யாரோ பார்த்து இல்லைடா அது வயலின்ற மானத்தை வாங்காதுன்னு சொன்னதுனால தான் ஓ வயலின் தான் அப்படின்னு. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஹரிஜா. நான் வந்து வெட்டியா ஒரு ஆனுவல் லீவ்ல சுத்திட்டு இருக்கும்போது ஏதாச்சும் கத்துக்கிட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து யாருக்கும் லைக் மியூசிக் ரொம்ப ரசிப்பாங்க வீட்டில், பட் யாருக்கும் முறையா தெரியாது. அண்ட் ஆல்சோ ஒரு மியூசிக் இன்தூசியாஸ்டாக இருக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து தேர் ஆல்வேஸ் பி a புஷ் போய் கற்றுக்கிட்டோம். அண்ட் என் வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் மியூசிஷியன். அப்படி I was about to ask, யாராவது வாசிப்பாங்களா அப்படின்னு. நோ ஒன், யாருமே இண்டஸ்ட்ரியிலையும் கிடையாது. ஸோ நோ கான்டாக்ட். First gen musician, yeah. So எனக்கு it's always a proud moment for me. அதை சொல்லிக்கும் போது. And I'm happy your family is supporting. They have. Yes. Very nice. And உங்க குருஸ் பத்தி சொல்லுங்க. And one emotional moment you had with your guru. Yes, நிறையா இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் குரு வந்து முரளி ராகவன்ட்டு. he taught me கர்நாடிக். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் எங்களோட கிளாஸஸ் used to be around like ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் used to be 1 hour long, 45 minutes to 1 hour. When my sir started seeing the potential, and our classes went around 3 to 4 hours. After personal. It was always one-on-one. It was never a group class. Oh, nice. I think இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கூட I think that's what I would advise everybody who teaches. Yes, group classes, yes, because there's a lot of students. So எதுவும் பண்ண முடியாது. But as much as possible, if you give the individual attention, நம்ம வந்து குரூப் கிளாஸஸில் 10 கிளாஸில் கற்றுக்கிறத நம்ம ஒரே கிளாஸில் we can absorb it. ஸோ I was very lucky முரளி ராகவன் சார் கிடச்சதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு மரமண்டைக்கு வந்து இவ்வளோ கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏற்றுனது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி. என்ன மரமண்டைனா சொல்கிறீங்க? பயங்கரமா வாசிட்டு இருக்கீங்க. நம்ம ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. இல்லை, ஏன்னா லைக் அவர் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் தட் மியூசிக் வாசிக்கிறதுக்குமே இட்ஸ் a very separate brain activity வேணும் அதுக்கு. இட்ஸ் nowhere academically வந்து இட்ஸ் nowhere connected. You can be a very bright student and a very bad musician. There's no correlation between that at all. And you can be dyslexic and still be a good musician. So என்னோட சார், ஸோ அதான் கம்மிங் பேக் டு வாட் யூ வாஸ், ஒரு நாள் வந்து உள்ள போய் வாசிக்கிறேன் லைக் சம் 15 years பேக். ஸோ உள்ள போய் வாசிக்கிறேன், சார் உட்காந்துருந்தார். ஒரே ஒரு பாய், இந்த மாதிரி ஒரு ரூம், ஒரே ஒரு பாய் மட்டும் இருக்கும், ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும், அண்ட் தட்ஸ் இட். ஸோ இட் பி ஹிம் இன் his violin, me and my violin. உட்காந்துட்டு we are playing and நான் 2 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். when I got up it was 9. Okay. Yeah. So I was almost 7 hours. No food, no water, just music. அண்ட் எங்களுக்கு போனதே தெரியல. நான் எழுந்துக்கும்போது சார் கேட்குறாரு, மணி என்ன தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது, 9 மணி ஆகுது. அண்ட் ஐ வாஸ் லைக், எனக்கு அது ஒரு 1 hour மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் பீயிங் இன்சைட் அ டைம் மிஷின் வேர் லைக் we are going super fast, but it's only relative to
பீப்புள் அவுட் சைட் ஒரு லிஸ்னிங். எங்களுக்கு அது ரொம்ப நார்மலாக ஒரு 1 hour 1.5 மணி நேரம் மாதிரி தான் இருந்தது. அண்ட் when I got up, that's when I understood my bond with him. ஏன்னா நம்ம அதை பற்றிலாம் யூஸ்வலாக யோசிக்கவே மாட்டோம். we don't think ஒரு டீச்சர் இருக்கான் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக ஒரு டீச்சர், பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட். அவர் வந்து பெங்களூர் போயிட்டார். ஹீ இஸ் இன் பெங்களூர் நோ, இஸ் நாட் இன் சென்னை எனிமோர். அவர் கிளம்பும் போது தான் அந்த வாய்டே எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ மீன் வித் ஹிம் that 9 hours, I mean that 7 hours was extremely, நான் அது எழுந்துக்கும் போது தான் அந்த மூமெண்ட்டே I felt it. So that was a very emotional moment for me. ஒரு blissful-ஆன ஒரு ஃபீலிங் இல்லைங்களா? It is. It keeps your head very light. நம்ம வந்து ஏன்னா அவ்வளோ நாலேஜ் உள்ள போயிருக்குங்கிறது வந்து we have absorbed it-ங்கிறதே வந்து we do it subconsciously. Amazing. So that's a very beautiful moment. எழுந்துக்கும் போது தான் தெரிஞ்சது 7 hours-ஆக வாசிச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. சூப்பர். அண்ட் ஒரு நல்ல குரு வேணும் இல்லைங்களா ஒரு கலைஞனுக்கு? கண்டிப்பா ஒரு குரு இருக்கிறது வந்து எவ்வளவு பிளெஸிங் நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது. 100%. அண்ட் சூப்பர். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும், ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி. ஷூர். நான் ஃபர்ஸ்ட் வாசிச்ச பெரிய படங்கிறது வந்து காக்கா முட்டைன்னு ஒரு படம். வாவ். So that was, நேஷனல் அவார்ட். yeah. ஓ பண்ணோனே நேஷனல் அவார்ட் பாருங்க. We got a lot of recognition from it. ஏன்னா வந்து that was GV sir, and again so GV sir க்கு staccato keyboardist Vikram, so he was working under him. So GV sir க்கு and நான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது எனக்கு I was pretty nervous because that was my first major recording, and Vikram being there, it really helped a lot. ஏன்னா வந்து bandmate அப்படின்னு பார்க்கும்போது தி நர்வஸ்னஸ் கைண்ட் ஆஃப் கோஸ் டவுன். அதுவே ஒரு மியூசிக் டைரக்டர் எடுக்கும்போது ஆப்வியஸ்லி வி வில் பி டென்ஸ்ட். ஸோ ஹிம் பீயிங் தேர் அண்ட் அஸ் ஒர்க்கிங் ஆன் த மூவி, அண்ட் இட் வாஸ் அன் ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா படம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மணிகண்டன் சார் இஸ் அ டைரக்டர் ஹூ ஹி ரியலி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அதாவது வந்து எனக்கு இந்த இடத்துல கிட்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அங்கே நம்ம கிட்டார் வச்சா அந்த இடத்துல நல்லா இருக்காது. ஹீ வில் ஹாவ் தி விஷுவல் ஒரு இது இருக்கும் அவருக்கு. இங்க வச்சா டைரக்டர் ஃபார் a reason இல்லைங்களா? Yes. And அந்த ஒரு keen edge they have. So அவரோட inputs, so it was a big experience for me. So and GV sir obviously அவரோட inputsமே வந்துட்டே இருக்கும். So yeah, so GV sir கிட்ட எப்பவுமே, to answer your question, GV sir கிட்ட வந்து there will always be a give and take. He'll have something fixed, like அவருக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஃபீல்ட்ல வாசிச்சா நல்லா இருக்கும், he'll hum it. ஸோ ஆஸ் அ மியூசிஷியன் அப்படியே அதை பிரேக் இட் டவுன் into ஸ்வராஸ், கிவ் யூர் பெஸ்ட். ஸோ ஜிவி சார் அப்படி. யுவன் சார் வந்து ஹீஸ் கோட். எஸ். அண்ட் இன்னி வரைக்குமே வந்து ஹீஸ் பின் தி மோஸ்ட் சில் மியூசிக் டைரக்டர். லைக் ஹீஸ் தி எபிட்டோம் ஆஃப் சில். நான் ஒரு டென்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. யுவன் சார் வந்து I've been playing for him for the past 6-7 years. And live even before that. நான் வந்து யுவன் சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்டிங் வாசிக்காம நான் ஃபர்ஸ்ட் லைவ் தான் வாசிச்சேன் யுவன் சாருக்கு. ஸோ வெரி சில். அண்ட் இமான் சார், அதாவது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது வந்து இப்போ சில கம்போசர்ஸ் வந்து ஒரு சீன் இருக்குன்னா சீன் பாருங்க சார், நீங்க என்ன ஃபீல் ஆகுதோ வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. இமான் சார் வந்து he will give you the notes. He'll give it to you. Say, play this. So he knows everything. He knows. Nice. அதாவது ஒரு ட்ரம்பெட் ஒரு இடத்துல இருக்குன்னா அது வாசிக்கணும்னா அதுக்கு என்ன சென்சிபிலிட்டியோ he will know that. He is so well informed that he will know. And இந்த இடத்துல வயலின் வருதுன்னா ஆர்டிஸ்டோட ஃபீல்க்கே வாசிக்க விடலாம். பட் தென் he knows so much. அவரோட இதுதான் எனக்கு தெரியும், இதுதான் வரணுங்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஹீ இஸ் வெரி ஃபிக்ஸேட்டட் ஆன் தட், அண்ட் ஹீ வில் கிவ் யூ வாட் நீட்ஸ் டு பி பிளேட். அதை வாசிச்சா மட்டுமே போதும். ஸோ தட்ஸ் இமான் சார். ஹிப்ஹாப் தமிழா அண்ட் ஜீவா, அவங்க வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் தம். எப்பவுமே போகும்போது ஒரு அழகாக ஒரு கேன்வஸ் அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க, வாசிங்க ப்ரோ, அவ்வளோதான். ஸோ ஐ பிளே அண்ட் தேர் லைக் ஓகே நெக்ஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆல்வேஸ் ஹவ் இட் இஸ் டன். Amazing. So என்னோட நெக்ஸ்ட் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, apart from violin, do you do any other work?
இல்ல. ஸோ கிவ் அஸ் லைக் கிவ் தி யங் ஜென்ரேஷன் ஒரு அட்வைஸ். ஏன்னா இப்போ ஒரு வயலின் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஜாபாக அவங்க பார்க்கும்போது they'll have lot of doubts and how to go about it. இப்போ உங்களுக்கு வந்து you're very fortunate, it worked everywhere you kept your leg. It did. So it's a huge blessing. ஏன்னா ஒரு It is. ஆர்டிஸ்டா ஐ நோ how difficult அந்த ஷைன் மூமெண்ட் கிடைக்கணும் and noticing people noticing you is something important. and இப்போ அப்கமிங் வயலினிஸ்ட்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Always try to be unique. You can always follow someone. ஒரு நல்ல வயலினிஸ்ட் we can always take them as an example and follow them. But then what sets you apart? ஏன்னா இப்போ ஆக்டர்ஸ்க்குமே அப்படி தானே, they can pick things from other actors, but then it's what sets them to be unique. It's the same for musicians and singers. Anybody involved in an art field, அவங்களுக்கு வந்து உங்களை யூனிக்காக என்ன செட் ஆஃப் பண்ணுதோ ஒர்க் ஆன் தட். பி பிளைண்ட் டு எவ்ரிதிங் எல்ஸ். தப்பே கிடையாது. What about the financial side? What about the financial It's always a struggle. Always a struggle. இல்லை ஏன்னா வந்து ஆர்டிஸ்டுக்கான artists நம்மளுக்குலாம் வந்து லைக் அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து we wouldn't know. But then I think that's the case with almost every job. நீங்கள் ஜாப் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓகே நான் அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அடித்து சொல்லலாம். அதர்வைஸ் ரியலி கான் சே டு எனி அதர் ஃபீல்ட். ஈவன் ஐடி கஷ்டம் தான் இல்லையா? ஸோ be prepared இல்லைங்களா? be prepared, yes. And also like it will be tough. I'm not sugarcoating it at all. It will be tough. நம்ம வந்து there have been months where ஒரு செகண்ட் தாட் ஆரம்பித்த டைமில் ஒரு செகண்ட் தாட் வரும், இறங்கிட்டோமே, சரி ஓகே பரவாயில்ல பார்த்துடலாம். ஸோ பிகாஸ் there was a time நான் காலேஜ் பாஸ்ட் அவுட் அண்ட் தப்பி தவறி பிளேஸ் ஆகி தொலைச்சிட்டேன். ஐ டென்ட் வாண்ட் டு. ஸோ பிளேஸ் ஆகிட்டு வீட்டில் வந்து சரி அதான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், பிளேஸும் ஆகிட்டேன், போவேன். சரி போனேன். ஸோ இட் வாஸ் மண்டே டு சாட்டர்டே ஜாப். அண்ட் அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ஐ வாசன்ட் ஏபிள் டு டச் மை வயலின். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா வாசின்னு வாசிச்சுட்டு காலேஜ் ஃபுல்லாக வாசிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் வாஸ் வெரி டஃப். ஸோ ஐ வாஸ் லைக் இட்ஸ் நாட் கோன் ஒர்க். அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ஐ ஹேட் டு சிட் டவுன் வித் மை பேரண்ட்ஸ் சேயிங், see, I am earning, but it's not working out. Do you want me to be happy and play violin, or do you want me to be sad and be in this job? Because that's the equation. They said, so on the time they also made a huge decision. They said, okay, Vasi, we'll see where it takes you. I've never looked back. an art வந்து இது ஒரு சுமையா பார்க்க முடியாது இல்லைங்களா? இல்லைங்க, அது ஒரு காசு ஒரு பெரிய மேட்டரா இருக்காது இல்லைங்களா? எஸ், ஆமாம். அண்ட் லைக் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் earning, you will never look back. நம்ம வந்து காசுக்காக தான் பண்ணுறோங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருப்போம். சூப்பர். அண்ட் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். will also be improved. இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம் வந்துட்டு நேச்சுரலாக வந்து இந்த ரெக்கக்னிஷன் அப்ரிசியேஷன்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையாக கிடைக்காது இல்லைங்களா? ஒரு ஃபிலிமில் வாசிக்கும் போதோ இட்ஸ் வெரி ரேர். அண்ட் ஐவ் சீன் ரஹ்மான் சார் வந்து நிறைய போடுவார், இவங்க வாசிச்சிருக்காங்க Yes. அப்படின்னு சொல்லி. தட்ஸ் வேர் ஐ நியூ ஓகே வயலின் வாசிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. Okay. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? வை இஸ் இட் ஹேப்பனிங்? நம்ம டைம்லேருந்து ஐ திங்க் அது ஒரு மாதிரி ஒரு தொட்டு அப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ரஹ்மான் சார் ஹி ப்ரோக் தி அல்காரிதம். ஹி வாஸ் லைக் இவங்க தான் வாசிச்சிருக்காங்க, அவங்க பேரும் தான் இருக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே தான் கொடுக்கணும்ட்டு. அண்ட் ஐ திங்க் நவ் இட்ஸ் அ வெரி குட் டைம் டு பி அ மியூசிஷியன், எஸ்பெஷலி நவ். ஏன்னா because the advent of social media and people picking up, I think people are more equipped to know about what is going on in a film now other than I think the past 50 years. மக்களுக்கு இப்போ இன்னும் நிறையா தெரியுது. இல்லை இந்த ஷார்ட் இங்கே வச்சிருக்கலாமே, வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம், வேற கலர், எல்லாருமே கிரிட்டிக். ஸோ இங்க வேற கலர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி, என்னடா கலர் கிரேடியன்ட்லாம் சொல்றீங்க, புதுசா இருக்கேடா, ஓகே இவ்வளோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ எவ்ரிபடி இஸ் எக்விப்ட் வித் த நாலேஜ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன் நவ். இட் வாஸ்ன்ட் த கேஸ் when we were all starting out, like 20-25 years back, people weren't this ஒரு எஜுகேஷனலைஸ், ஐ கெஸ், இந்த ஸ்பேஸ் கிடையாது. அண்ட் நவ் இட்ஸ் I mean it's a best time to be a musician. ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது நல்லா அழகாக தெரியுது, இட்ஸ் ஷோயிங் அவுட். ஸோ முன்னாடி அது கிடையாது. ஆஸ் யூ செட், நம்ம ரஹ்மான் சார் எப்படி அந்த மியூசிஷியன்ஸ்க்கும் கிரெடிட் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, நவ் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இட். ஸோ இப்போ ரியாலிட்டி ஷோஸ்லுமே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்குது. அண்ட் அதை பார்க்கும்போது ஐம் ரியலி ஹாப்பி. வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? I think that's the best thing to happen to instrumentalists in the last 10 to 15 years, because
அகைன் இட் கோஸ் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு இப்போ ஒரு சிங்கருக்கு கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷன் வந்து நீட் நாட் பி த சேம் ஆஸ் டு அன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். எப்பவுமே கொஞ்சம் கம்மி தாங்க டு டெல் யூ த ட்ரூத். ஸோ ஃபார் சம்மன் லைக் கார்த்திக் தேவராஜ் in Super Singer, because like he has inspired a generation of musicians, of instrumentalists, because I'm seeing so many keyboardists who are coming up who want to be like him, and that's a very good start. அவங்க வந்து இறங்குறது இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த ஃபேம் or it மேபி இல்லை நம்மளும் ஒரு நாள் சூப்பர் சிங்கரில் போய் வாசிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் நம்மளுக்கு இட்ஸ் ஃபைன், அதுக்காகவே உழைச்சிருங்க பரவாயில்ல. பட் இட்ஸ் த ஜேர்னி தட் மேட்டர்ஸ். இட்ஸ் ஓகே, நம்ம அதுதான் எண்ட் பாயிண்ட். ஸோ வென் வி கெட் தேர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் நம்ம, தட் இஸ் நாட் தி எண்ட் பாயிண்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு ட்ராவல் டுவர்ட்ஸ். அண்ட் பீப்புள் லைக் ஹிம், பீப்புள் லைக் மணியண்ணா, பீப்புள் லைக் கேபா plays the guitars, people like Naveen Anna plays the flute. These people have been total inspirations. Even for people like எனக்கு கூட நானுமே அவங்கள பார்த்து I mean look at the amount of control that they have over the instrument, which is masters, they're all. So I think all these people and the advent of Super Singer where ஒரு பாட்டில் ஒரு பிஜிஎம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லெஸ் வாசிக்கிறார், சிங்கரும் பாடியிருப்பார், and the judges are being very magnanimous. Correct. They are being very appreciative. And also ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படி ஸ்பாட்லைட் போட்டு காமிக்கும் போது இட் டஸ் வண்டர்ஸ் ஃபார் தர் கான்ஃபிடென்ஸ். அது எனக்குமே நடந்திருக்கு சூப்பர் சிங்கரில். ஸோ ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ப்ரோக்ராம் இன் சூப்பர் சிங்கர் வேர் வி வர் ஆல் லைக் டீம்ஸ். ஸோ சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பின் ஆஃப் அது. ஸோ ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம் வித் சூப்பர் சிங்கர் திவாகர் அண்ட் ஸ்ரீனிவாஸ். ஸோ தட் வாஸ் திவாகர் ஒன், யா. ஸோ அதுவும் தட் வாஸ் டியூரிங் கோவிட் வேற. ஸோ யாருக்குமே வேலை இல்லாத ஒரு டைம். ஸோ அந்த ஷூட் ஹேப்பன்ட். ஐ திங்க் தட் வாஸ் லைக் போஸ்ட் கோவிடுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வாஸ் லைக் அ பிக் செட்டப் ஃபார் மீ அட்லீஸ்ட். ஏன்னா இன்னி வரைக்கும் there are like people who say I remember you in that program and you guys were so good. So a different set of audience is looking at you now. Yes. And I mean அந்த social media audiences தவிர டிவிக்குன்னு இருக்கிற audiences வந்து it's not even comparable. நம்மளுக்கு வந்து ஒரு ரீல் நம்ம போடுறோம் சோஷியல் மீடியாவில், அது ஒரு 1 million views போகுதுன்னா it will always be secondary to a medium for the TV. டிவி வந்து it's the ultimate. நம்ம என்ன சோஷியல் மீடியா நம்ம என்ன பண்ணாலும் யூடியூப்ல மில்லியன் நியூஸ் வாட் எவர் இட் இஸ், டிவிக்கு இருக்கிற ரீச் வந்து வேற இது எந்த மீடியாக்குமே கிடையாது. ஸோ எஸ், as you said, when it comes to instrumentalists, I think shows like Super Singer or the same in Star Singer or something like that. Yeah, Zeela kuda I saw recently. Yes, there's a very ஒருத்தங்க flute வாசிக்கிறாங்க, a lady plays the flute, she's very good. So Ashwini Kaushik, I think her name is. So these kind of shows are bringing the singers out. They're also doing a good job of bringing the instrumentalists out as well, and which நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கலாம், இப்போ அதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க. So which is kind of what I wanted to inspire also. இப்போ நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் கத்துக்கிட்டானா அதுவே போதும் ஒரு மியூசிஷியனுக்கு. It's a very nice thing. உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் லைக் யாருக்கு இருந்து அந்த ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் அந்த ஃபீலிங் இருக்கும்ல? என்னோட சார் தான், முரளி ராகவன் சார் தான். பிகாஸ் இந்த அப்ரிசியேஷன் விச் யூ கெட் ஃப்ரம் அ டீச்சர், அதை கம்பேரே பண்ண முடியாது. குரு, யா, எக்ஸாக்ட்லி. ஐ மீன் அண்ட் எங்கள் சாருமே வந்து நல்லா இருக்குன்னுலாம் டக்கு டக்குன்னுலாம் சொல்ல மாட்டார். இட்ஸ் வெரி ரேர் தட் வி கெட் இட் ஃப்ரம். அண்ட் டு கெட் இப்போ ஒரு கஷ்டமான ஒரு போர்ஷன் அது என்னடா வாசிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் இல்லையா? ஸோ when we surprise him, நம்மளோட டீச்சரை சர்ப்ரைஸ் பண்ணும்போது and the words that come out good அப்படின்னு சொல்லும்போது it's yeah. When you were very young, like I was like, so in the incident I was like around 8, 9. Nice. And to get, because I wasn't really good in studies. So அதனால தான் மறமாட்டேன் சார். ஸோ நம்மளுக்கு வந்து படிப்புலாம் ரொம்பலாம் அவ்வளோவா வரலங்க. எல்லாருமே அப்படிதாங்க, ஆட்ஃபீல்ட்ல முக்காவாசி பேர் அப்படிதான். வீட்டில் ஆனால் என்ன பிரச்சனைனா வீட்டில் எல்லாருமே ஸ்டூடியோஸ். ஸோ ஐ க்ரூ அப் இன் அ ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரியப்பா, செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு. ஸோ ஐ க்ரூ அப் வித் லாட் ஆஃப் கசின்ஸ் அண்ட் pretty much everybody were studious except me. So எனக்கு வந்து I needed something. ஏன்னா வந்து
அம்மாவும் வந்து ஸோ புரியுது. ஆப்வியஸ்லி they'll feel bad. ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு தர்ஸ்ட், ஒரு யாரோ ஒருத்தங்க அந்த பாயிண்ட் குடுக்கணும் இல்லைங்களா? அந்த ஆர்ட் ஃபீல் பாயிண்ட் யாரோ ஒருத்தர். யாராவது கொடுக்கணும். ஸோ அப்படி கிடைக்கிற அப்ரிசியேஷன்லாம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு வந்து அதான் அந்த படிப்பு சைடில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்கலங்கிறதுனால ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி அன்ஃபுல்ஃபில்டு ஐ கெஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே படின்னு சொல்லி தானே நம்மளுக்கு. ஸோ ஆஸ் we are growing up we'll think that that's the ultimate appreciation that we'll get. But we can't be more away from the truth. வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கிற அப்ரிசியேஷன் விட there are a lot of places where we can get appreciated. Studies is not the only path. Correct. அது கண்டிப்பா இந்த அடுத்தடுத்த ஜெனரேஷன் will change that. They will. There are இப்பயே நான் பார்க்குறேன். There are people who homeschool their kids, people who are approaching an alternate version of education for their kids, and I think it's very very good. ஏன்னா வந்து நம்ம திருப்பி ஒரு 60 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல we're coming out and it's so good to see. ஏன்னா நம்மளுக்கு வந்து அகைன் அந்த ஒரு குதிரை கடிவாளம் கட்டின ஒரு மென்டாலிட்டிலேருந்து we are slowly coming out of it, which is very very encouraging. சரி, என்னன்னா the most challenging கர்நாடிக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததுப்பா, பட் ஐ ஜஸ்ட் டிட் தட் அப்படின்றது என்ன? ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக கர்நாடிக் படிக்கும்போது we'll start with கீதம். ஸோ கீதம்ங்கிறது லெவல் 1 மாதிரி. And then we'll go into Varnam. Varnam is like bigger songs. So you'll need இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அது ஒரு கீதம் ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு then we'll go into Varnam. So that's like an advanced level 2 மாதிரி. And then we'll go into something called கீர்த்தனை. ஸோ கீர்த்தனை ஆர் சாங்ஸ் what we listen to. இப்போது என்னத்தவம் சேதனைங்கிற ஒரு சாங் இருக்குன்னா that's a கீர்த்தனை according to someone who's learning Carnatic. ஸோ அந்த கீர்த்தனை ஒரு சாங் வரைக்கும் முடிச்சிட்டதுக்கப்புறம்னா your tutor அவரே அவங்களோ அவரோ ஸோ they'll deem you ஓகே இப்போ இவங்க ஓரளவுக்கு வாசிக்கிறாங்க, ஸோ லெட்ஸ் டீச் தெம் பஞ்சரத்ன கீர்த்தனை. ஸோ பஞ்சரத்ன கீர்த்தனை இஸ் வேர் தியாகராஜ ஆராதனைன்னு ஒன்று நடக்கும். நம்ம அன்னியன் படத்தில் வந்து எல்லாருமே ஸோ industries, Carnatic industries, most decorated people will be there. There'll be Nityashri, there'll be Unnikrishnan sir, the whole lot. எல்லாருமே இருப்பாங்க, அருணா சாய்ராம், பாம்பே ஜெயஸ்ரீ, everybody. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வென்ட் தேர். ஸோ எங்க சார் என்ன கூட்டின்னு போனார். நோ ஐடியா. என்ன வயசுல? I was 12, 13 at that point. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது I had no clue what I was getting into. போயிட்டேன். ஒரு சரி ஓகே காலையில் வி ஸ்டார்டட் அரவுண்ட் 6 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிச்சு வில் ஸ்டார்ட் பிளேயிங் இந்த கீர்த்தனை. நான் வந்து அப்படியே போயிட்டான், ஓகே போகலாம் ஆசிரலாம் அப்படின்னு போயிட்டேன். நான் முடிச்சுட்டு ஸோ இட் வாஸ் லைக் அ 5 hour ஜேர்னி ஆஃப்டர் தட் விச் ஐ டென்ட் நோ. ஸோ எனக்கு வந்து பசி நடுவில் பயங்கர பசி, எழுந்துக்க முடியாது பிகாஸ் பூஜை நடந்துட்டு இருக்கும். எழுந்தா யாராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எழுந்துக்கவும் முடியாது, நகர முடியாது, அண்ட் ஜஸ்ட் ஹேவ் டு சிட் வித் இன்ஸ்ட்ருமெண்ட். And those 5 hours அடைக்கலம் எங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான். யூ கான்ட் ஈவன் டாக் வித் தி அதர் பர்சன். யாரா பேசணும் அப்படி பார்ப்பாங்க, முறைப்பாங்க யாராவது. ஸோ அடைக்கலமே நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ள தான். ரெஸ்பெக்ட் இல்லைங்களா? இட் இஸ் அண்ட் எனக்கு அந்த வயசுல அந்த மெச்சூரிட்டிக்கு எனக்கு தெரியல. ஸோ நான் நல்லா நெளிஞ்சிட்டு தண்ணி வேணுமே, பாத்ரூம் போகணுமே, அப்படி மாதிரி தான் உட்காந்துருந்தேன். பட் அந்த 5 hours இட் ரியலி புஷ் சம் டிசிப்ளின் இன்டு மீ. ஸோ எனக்கு ஐ ஃபெல்ட் தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஹாரோயிங் 5 hours ஆஃப் மை லைஃப். ஏன்னா இட் வாஸ் அ சேலஞ்ச். இட் வாஸ் அ சேலஞ்ச் மியூசிக்லி, ஆல்சோ அ சேலஞ்ச் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஏன்னா இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் அகேன் அந்த 5 மணி நேரம் முடிச்சுட்டு எழுந்துக்கும் போது அந்த ஃபீலிங் முடிச்சுட்டேன் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு when we get up it'll always be there. So that was a very challenging amazing. So நீங்க ரீகால் பண்ற ஏதாவது ஹை மூமெண்ட் இருக்கும்ல, this is like a high moment for me அப்படின்றது என்ன? நிறைய இருக்குங்க. ஸோ ஒண்ணு சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து ஸோ காலேஜில் ஐ பிளேட் ஃபார் a lot of bands. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் போகும்போது இட்ஸ் அ வெரி வெல் ரெஸ்பெக்டட் காலேஜ். ஸோ போயிட்டு நாங்கள் அன்றைக்கி தான் அந்த பேண்டையே ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து எல்லாருமே வெட்டியாக இருந்தோம், போர் அடிச்சுட்டு இருந்துச்சு, என்ன பண்ணலாம், சரி வாங்க ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கல்ச்சரல்ஸ் போய் வாசிக்கலாம் வாங்க அந்த மாதிரி வந்து. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தேவர் ஆல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜ். ஸோ திஸ் வாஸ் லைக் த மோஸ்ட் சார்ட்டட் பேண்ட் தட் யூ கேன் ஃபார்ம். எல்லாருமே வேறு காலேஜ். அண்ட் போயிட்டோம், போர் அடிக்கு தான் போயிட்டோம். அப்போ ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், அவங்களோட கல்ச்சரல்ஸ்.
ஒரு டீம் வந்திருந்தாங்க. வெரி வெல் ரெகக்னைஸ்ட் காலேஜ், பயங்கரமான டீம். அவங்க அப்பவே வந்து கல்யாண கச்சேரி அந்த மாதிரிலாம் காலேஜில் இருந்த பேண்டே கல்யாண கச்சேரிலாம் வாசிக்கும். பிகாஸ் யூ நீட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்டரிட்டி டு பிளே. ஸோ அப்படி வெல் எக்விப்டாக ஒரு பேண்ட் வந்தாங்க. நாங்கள் வந்து ஸோ எங்களோட அப்ரோச் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு, நாங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா, இந்த பாட்டு பிடிக்கலையாண்டா வேற பாட்டு போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் எங்களுக்கு இருக்கும், ஜாலியாக. ஸோ அவங்க வந்து ஸோ தே பிளேட் உனே காணாது அந்த டைம். விஸ்வரூபம் ரிலீஸ் ஆன டைம் தே பிளேட் நெயில்ட் இட். அப்படியே பார்த்துட்டு வாசிக்கணுமா இன்னைக்கு, வேணாம் போயிடலாமா வீட்டுக்கு அப்படிங்கிற. சரி ஓகே. அண்ட் தென் தே கால்ட் இஸ் நெக்ஸ்ட். கூப்பிட்டாங்கடா, சரி போ எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வெண்ட், வி ஜாம்ட், வி இன்வால்வ் தி ஆடியன்ஸ், இறங்கி போய் வாசிச்சு வெண்ட் ரியலி. ஸோ அது ஒரு எங்களோட ஆமாம் எங்களோட பேண்ட். ஸோ இப்போ மேஷப்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம். ஸோ வி திஸ் வாஸ் பேக் இன் லைக் விஸ்வரூபம் ரிலீஸ் ஆன டைம், விச் இஸ் 12, 13, 14 சம்திங் தோஸ் வாட்ஸ். அண்ட் நாங்கள் வந்து அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஸோ மெட்லி அதுதான் வந்து அந்த சாங்கோட பேர். எப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் சித்திரை நிலா ஒரே நிலா, ஸ்டார்ட் வித் தேர், கண்ணு தடுமாறி நடந்தேன், வில் கோ தேர், தென் வில் டூ அஞ்சலி, வில் டூ மனசுக்கு என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு we were like ஒரு ஃப்ளோ, எக்ஸாக்ட்லி ஒரு ஃப்ளோ. அண்ட் we were like ஓகே சரி இதோ பண்ணிட்டோம், சரி வாங்க எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் கிடைக்க போகிறது இல்லை, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு we were just walking away from the stage. போயிடலாம் வேணாம், சரி ஏதோ வாசிச்சோம், பரவாயில்ல ஃபன்னாக இருந்துச்சு ஓகே அப்படி. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நெயில் தான் சாங் பயங்கரமாக வாசிச்சாங்க. எங்களுக்கே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி என்னைக்காவது வாசிக்கணும். பிகாஸ் தே ஹேட் லைக் அரௌண்ட் 15 people ஆன் ஸ்டேஜ். நாங்கள் 5 பேர் தாங்க இருந்தோம் பேண்ட்லேயே. அவங்க தே கேம் வித் 15. கோரஸ் செக்ஷன் இருந்தாங்க, வீணா இருந்துச்சு, வயலின் அந்த தத்தக்காரம் சொல்லுவோம் இல்லையா, தக்க 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 தின 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 தக்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் பயங்கர எக்யூப்டாக வந்திருந்தாங்க. சரி ஓகே வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க கிளம்பலாம், கேன்டீனில் ஏதாவது சம்சா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கரெக்டாக கிளம்பிட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேண்ட் வந்து செகண்ட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பேண்டை தேர்ட் வேற ஏதோ பேண்டு. அட பாவிங்களா, ஓ ஃபர்ஸ்ட் 3ல கூட நம்ம வரலையா, ஐய சரி ஓகே பரவாயில்ல ஓகே வேற ஏதாவது கல்ச்சரல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்களோட பேண்ட் பேர் வந்தது. ஸோ வி வர் லைக் என்னடா. ஸோ அண்ட் தென் ஸோ ஜட்ஜஸ் when they told it, they said the second place band, they were musically perfect, but we are expecting something more. So it's not something new, exactly. So it's not exactly relevant to be musically perfect all the time. It goes to any performance. நான் இதை வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன், டெக்னிக்கலாக பர்ஃபெக்டாக இருக்கணும் தான். But then there is something more about connecting to whomever you're performing with. If that connect is not there, நம்ம என்ன வாசிச்சுமே அங்கே பிரயோஜனம் கிடையாது. Audience are not going to respond. அவங்களே ஏதோ கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம். பட் தென் when you involve in it, that's a different feel. இப்போது ஒரு பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கூட வந்து கேட்குறவங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, இட்ஸ் சம்திங் த்ரூ விச் ஐ பிளே, சம்திங் த்ரூ விச் த பேண்ட் பிளேஸ், மியூசிக்லி கனெக்டட். அண்ட் அவங்கள வந்து ஒரு மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் மறக்க வச்சு உட்கார வச்சிட்டோம்னா, there's nothing more than an artist can accomplish. Yeah. அடிப்பட்டவங்க தாங்க ஆர்டிஸ்ட். Young generation should actually learn from it. கண்டிப்பா. Yes, and it's more about believing in what you can do. எனக்கு இன்னொருத்தர் சொன்னதுனால I'm not எந்த விதத்துலயும் நான் குறைஞ்சு போயிடல. தோல்வி, இந்த நம்மள திட்டு வாங்கி வளர்ந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப இல்லாதனால இதெல்லாம் உங்களுக்கு புதுசா கிடைக்குமோ, it is difficult for them to handle. தலையில தட்டி தப்பு ஒழுங்காவாசி இல்ல தப்பு திருப்பி பண்ணு அப்படின்னு சொல்றவங்க இருந்ததுனால தான் நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம். இப்போ வந்து அது அடிச்சிட்டாங்கன்னா ஒரு கேஸ் ஆயிடுது. கல்கிக்கு வாசிச்சிருக்கீங்க, அது எப்படி?